தேர்தலில் கூட்டணி நம்ம அறிவிச்சிருந்தோம், ஆனால் இப்போ தனியாக எலெக்ஷனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் போலையே. கூட்டணி யாருக்காக தேவை? நாம் யாருக்காக அறிவித்தோம்? நம்ம யாருக்காக அறிவித்தோம்? கூட்டணிக்காக அறிவிக்கலையே. ஒரு அடிப்படை விதி இது. பொதுவாக ஒரு தேர்தலில் எல்லோரும் வந்து நம்மளை நோக்கி ஒரு ஜனநாயக சக்தி வரும்போது தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, 1967 அண்ணா வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது பண்ணையார்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம்னு சொன்னார். பண்ணையார்னா என்ன? அதிகாரத்தை தன்னுடைய ஒரு குடும்பத்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. திமுகவுக்கு 22% மேலே ஓட் பேங்கே கிடையாது. இது எந்த தேர்தலையும் கிடையாது. நீங்கள் என்ன கால்குலேஷன் வேணால் சொல்லுங்கள். 22-23% மேலே தனியாக நின்ன வரலாறும் கிடையாது. அப்போ ஒரு கான்செப்டை உருவாக்குவாங்க. கான்செப்டை உருவாக்கின பிறகு ஒரு 10 கட்சி வச்சுக்குவாங்க கூட. அந்த 10 கட்சிக்கு என்ன ப்ராப்ளம்னா, தன்னுடைய வலிமையினால்தான் திமுக வந்து ஆட்சிக்கு வருதுங்கிறது இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் அரசியல்வாதி சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வராங்க. இவங்க ஏன் ஆட்சிக்கு வர முடியும்னா, இவங்ககிட்ட பணம் போல இருக்கு, நம்ம கிட்ட பணம் போல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஸோ கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட்டணிக்காகல, கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அடிப்படை விதி. இங்கு எப்பொழுதும் எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது யாரெல்லாம் இந்தியாவிலே அப்படிதான், கலைஞர் அவர்கள் வந்து 15 MP வச்சுக்கிட்டு 8 MP எப்படி 8 மினிஸ்டர் வாங்கினாரு. அப்போ ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது நம்ம கூடிய சேர்ந்து யாரையாச்சும் பயணிக்க வந்தாங்கன்னா அப்போ வந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு டெமோக்ராட்டிக் பர்சனாக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு அடிப்படை ஒரு விதியாக அவர் சொன்னார். இதை வந்து அன்னைக்கு சொன்னால் கூட்டணி வரும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கும் பொழுதோ எப்பயுமே ஓகே நமக்குலாம் கூட்டணி வருவாங்க, கூட்டணி வந்து தான் நம்ம முதலமைச்சர் ஆகணும் எம்ஜிஆர் உருவாக்கல. அதே மாதிரி தான் எங்களுடைய தலைவரும் சரி, எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடும் சரி, கட்சி உருவாக்கும் பொழுதே 234 தொகுதியிலையும் நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெற முடியும்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் தான் 2வது வார்த்தை வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நம்மளோட வரவங்க யார் இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு அதிகார பங்கு கொடுக்கணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குங்கிற குரலை வந்து அவர் வந்து சொன்னார். அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டம் முட்டி மோதி கடைசியில் 20 வருஷம் கூட்டணி 30-25 வருஷம் கூட்டணிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பயந்து தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்து உட்காந்துக்கிட்டு நைட்டும் பகலமா வந்து கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு வந்து காங்கிரஸோட சைன் போட்டிருக்காரு. 25 வருஷம் கட்சின்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் கெஞ்சி, இவ்வளோ தூரம் பிரச்சனையாகி, இவ்வளோ ஒற்றுமையாக கட்சி இவ்வளோ தூரம் சைனை போட்டு டெல்லிக்கு தங்க அக்காவை வந்து கனிமொழி அக்காவை அனுப்பிச்சு மருமகனை அமைச்சு இதெல்லாம் பண்ணி கடைசியில் காலில் உளுந்து கடைசியில் இன்னைக்கு சைன் வாங்கியிருக்காங்கன்னா அது எங்களுடைய ஒரு வரிக்கான ஒரு வெற்றி நாங்கள் பார்க்குறோம். இது இந்த ஒரு வரி அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை உண்மையிலேயே காங்கிரஸ் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தலையா? இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு கூட்டணி வேணும்னா முதல்ல நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். எங்கள் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் அது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை குழுவே நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணல. பேச்சுவார்த்தை குழுவே இல்லாத போது பேசிட்டாங்கன்னா இது வரைக்கும் எந்த தலைவர் எங்கள் கட்சியில் தலைவர் முதல் கொண்டு அடுத்த கட்டத்தில் இருக்க தலைவர்கள் இருந்து எந்த கட்சியிலிருந்து நாங்கள் கட்சியிலேருந்து வாய்ஸ் கொடுத்து இப்போ வந்து அதிமுகவில் இபிஎஸ் ஐயா சொன்னார் வந்துருவாங்க, எங்களுக்கு சிக்னல் காமிச்சிருச்சு, கொடி பறக்குது, தாவேக்கா வந்துருவாங்க அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு நேரத்தில் 6 மாதம் பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியும், எங்களுடைய குவாலிட்டி ஓட் பேங்க் என்னன்னு தெரியும். அதனால வந்து நாங்கள் வந்தால் தான் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு நோக்கத்தில் அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் கட்சி அமைச்சது ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கும் தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த நிலைப்பாடுலேருந்து நாங்கள் எப்போ முதல் நாள்லேருந்து விலகி இருக்கோம். அப்போ அதிமுக இன்ட்ரெஸ்ட் காமிச்ச மாதிரி எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரைக்கும் எந்த தலைவரும் காமிச்சதே கிடையாது. இல்லை சார், என்னன்னா டிவிகேல இருந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்றது. இதை தாண்டி கூட்டணி அமைக்காம சில கட்சிகள் இருந்தாங்களே, ஆனா அவங்க தாவேக்கா பக்கம் வரணும்னு யோசிக்கல. அப்ப அந்த நம்பிக்கை இல்ல, அது ரிஸ்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்திருக்கும்ல. மித்தவங்க வந்து தாவேக்கா பக்கம் வந்து நம்பிக்கையா வரணும்னு நாங்களே யோசிக்கலையே. ஒரு அடிப்படையா ஒரு குழுவை போடணும். ஓகே, நாங்க குழுவை போட்டுட்டோம், நாங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிடி தினகரன் அண்ணன் வந்து நிறைய பேட்டி கொடுத்துட்டே இருந்தார். நான் தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கும், அவரை வந்து சாதாரண நினைக்காதீங்க, அவர் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நாங்கள் எந்த பக்கமும் யாருமே அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. நாங்கள் எங்களுடைய வேலையை எங்கள் தலைவர் அப்பயே டிக்ளேர் பண்ணார். 234 தொகுதிக்கும் பூத் வேலையை பாருங்கன்னு சொன்னார். 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்தை உருவாக்குங்கன்னு சொன்னார். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டூர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நீங்கள் வந்து காங்கிரஸ் மீட்டிங்கோட பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் தஞ்சாவூர் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கோம். எதுவுமே எந்த கட்சிகளுடையும் நாங்கள் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நாங்கள் காமிக்கல. மித்தவங்க காமிச்சாங்கன்னா அதுக்கான பதிலும் நாங்கள் கொடுக்காம அமைதியாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எங்கள் மீதும் எங்களுடைய விசில் சின்னம் மீதும் எங்கள் தலைவர் மீதும் நம்பிக்கை இருக்கு, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. அதுக்கான அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், 50 வருஷத்துக்கு ஒரு தனி தலைமுறை மாற்றம் வரும். இந்த திமுக செட் பண்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வார்ஸ்,
இதெல்லாம் வந்து இந்த மீடியா லாங்குவேஜ், இதெல்லாம் ப்ரெசெப்டிவ் வார்ஸ், இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு தெரியாது, ஒரு மீனவனுக்கு தெரியாது, சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளிக்கு தெரியாது. இந்த ப்ரெசெப்டிவ் வார் இதெல்லாம் டெய்லி தினம் அனுபவிக்கிற கொடுமை. திமுக நாளுக்கு பார்த்தீங்கன்னா 36% EB விலை ஏற்றிருக்காங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அணுவாக வந்து அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் பேப்பரில் பார்க்குறதுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் இவர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு நடந்துக்கிட்டு டெய்லி வந்து எங்கள் தலைவரை பார்த்து நடிக்கிறன்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடிகர் ஆகிட்டு டெய்லி நடிச்சிட்டு இருக்கார், முதலமைச்சர் ஆகிட்டு. அவருக்கு என்னன்னா இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் மாதிரி அந்த அர்ஜுன் படத்தை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே டெய்லி திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது, திடீர்னு கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணுறது, இந்த வேலை தான் நடக்க தவிர அரசுக்கிட்டேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கீம் நடந்துச்சு, டெலிவரி ஆயிடுச்சு, 6 லட்சம் கோடி லோன் வாங்கியிருக்கோம், இந்த 6 லட்சம் கோடியில் நாங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை வந்து டெலிவரி பண்ணிட்டோம், எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுடைய குறிக்கோளும் எங்களுடைய ஃபோக்கஸும் ரொம்ப தெளிவாக இருக்குது. 234 தொகுதிக்கான நான் கேண்டிடேட்ஸுக்காக மனு வாங்கினோம். மனு வாங்கின பிறகு ஒரே நாளில் நாங்கள் வந்து அந்த தெருவே மூட வேண்டியதாகிடுச்சு, ஆன்லைனில் கொண்டு போயிட்டோம். அதிகமான கிட்டத்தட்ட பல 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 கோடி ரூபாய் வந்து அவங்க டிடி கொடுத்தே வந்து இன்னைக்கு கட்சிக்கு வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கிட்ட நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களால மக்கள்கிட்ட போய் நாங்கள் ஒரு உண்மை முகமாக இருக்கிறோம், மித்தவங்க செய்த தவறுக்கும் மித்தவங்க செய்த ஊழலோடு நாங்கள் செய்து மக்கள் ஒரு புதுசான ஒரு சக்தியை நோக்கி வரும்பொழுது நாங்கள் வந்து அந்த நெகட்டிவை நாங்கள் எடுத்துக்க விரும்பலை. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். 234 தொகுதிக்கும் எங்கள் தலைவர் எதை சொன்னாரோ அதே மாதிரி நாங்கள் எலெக்ஷன் பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், தீவிரமாக போயிட்டு இருக்கோம்.